அப்பா அங்க என்னப்பா பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, பக்கத்து வீட்டு பங்கஜம் பாவம் தண்ணி குடத்தை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகுது. அதான் போய் உதவி செய்வோமா வேண்டாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா கூப்பிடுறாங்கப்பா. டே, இவன் ஒருத்தன் இந்த நேரத்தில் இப்போ தான் அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டு பேசாம இருடா. என்னங்க பங்காசம் பங்காசம் இருக்கா போயிடுச்சா? அது அலமேலு அலமேலு, உனக்கு பஞ்சு மிட்டாயினா பிடிக்கும்ல, அதான் அந்த ஆள் அப்படியே வித்துக்கிட்டு போனானா நம்ம வீட்டு சைடு வந்தால் கூப்பிடலாமேன்னு இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அலமேலு வெக்கமா இல்ல? அறிவு வேண்டாம்? தலைமுடி வெள்ளையா போச்சு, மீசை வெள்ளையா போச்சு, இந்த வயசுல உனக்கு இந்த வேலை தேவையா? ஐயோ அசிங்கம் பிடிச்ச ஆளா இருக்கிறீ அப்படி நீனு. அலமேலு உண்மையிலே அடி பஞ்சு மிட்டாய் மட்டும் இல்லை, ஐஸ் வண்டியும் போனது. உனக்கு ஜவ்வரிசி ஐஸ்னா பிடிக்கும்ல, ஒன்றை விட வேற நினப்பு எனக்கு என்னடி இருக்க போகுது, அதை தாண்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது பாரு வண்டி போயிடுச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ கோவப்படாம உட்காரு, ஐஸ் சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நீங்கள் எங்கள் அம்மா போய் 2 நாள் கழிச்சு பார்த்துட்டு வரலான்னு சொன்னீங்கல்ல, நான் போயிட்டு வரட்டுமா? என்ன மருமோளே, என்ன நீ பட்டு உங்க அம்மா வீட்டுல போய் தங்கி இந்த வீட்டு வேலையில யாரு பாக்குறது? என்னால செய்ய முடியாது. எனக்கு முட்டி வலிக்குது, காலை வலிக்குது, கையை வலிக்குது. இந்த குடும்பத்துக்காக நான் பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு போதும். இந்த பாரு உங்க அம்மா நல்லா தானே இருக்கு, அதான் போன்ல கேள்விப்பட்டல, நல்லா தான் இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னல. என்ன அப்புறம் எதுக்கு போற? இந்த பாரு போய் பாக்குறதா இருந்தா போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். அங்க தங்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது மருமோளே. இல்லைத்த, அன்றைக்கி நீங்கள் தான் சொன்னீங்க, அப்புறமா போயிட்டு 2 நாள் கூடவே தங்கி அம்மா பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வான்னு சொன்னீங்கத்த, அதனால தான் அத்தை கேட்டேன். ஆமா சொன்னேன்னா அதுக்கு அதெல்லாம் அப்பப்போ மறந்துடணும். ஏதோ அந்த நேரத்துக்கு ஏதாச்சும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், எல்லாத்தையும் நீ வந்து நினைவு வச்சுக்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவெல்லாம் வச்சுக்க கூடாது. உங்க அம்மா நல்லா தான் இருக்கு, நீ போய் பார்க்கலாம் வேண்டாம். போனாலும் பஸ்ஸுக்கு போனோமா அடுத்த பஸ்ஸுக்கு வந்தமான்னு இருக்கணும். அப்படி இருந்தா போறதா இருந்தா போ, இல்லாட்டி நான் வீட்டு வேலையை பாரு போ. எனக்கு 3 நாளாக அந்த முட்டிய வலி தாங்க முடியல. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவோன்னு பார்க்குறேன், ஒருத்தன் என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். உன் புருஷன் இருக்கானே, அம்மா உடம்புக்கு என்னம்மா பண்ணுது, ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு ஒரு வார்த்தை கேட்குறானா? பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறேன், பிள்ளை பெற்ற தாய்க்கு கூட பார்க்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நான் பிள்ளை பெற்று வச்சிருக்கிறேன், என் புருஷன் அதுக்கு மேலே இருக்கிறான், என்னை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. எவ்வளோ கெடுக்கிட்டு போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறான் அந்த ஆள். என்னெல்லாம் பார்க்க யார் இருக்கா, எனக்கு எந்த நாதி இருக்கு? என்னெல்லாம் வேலை செய்யறதுக்காகவே பெற்று விட்ட மாதிரி வீட்டு வேலையை பூரா செஞ்சுவிட்டு காலம் பூரா இவங்களுக்கு ஊழியை செஞ்சுக்கிட்டே கிடக்க வேண்டியதா இருக்கு. எவன் என்ன கண்டுக்கிறான்? எனக்குன்னு யாரு இருக்கா? நான் பெற்றதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, கட்டிக்கிட்டதும் சரியில்லை. சரிங்கத்த. என்ன என்ன சரிங்கத்த? பஸ்ஸுக்கு போயிட்டு அடுத்த பஸ்ஸுக்குலாம் வந்துடுறேன், சரியா? இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால தான் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏதாவது பொய்யை சொல்லிவிட்டு நம்ம அம்மாவை போய் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? பொண்ணாக பிறந்துட்டோம், பெத்த தாயை பார்க்கறதுக்கு யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது. தலை எழுத்து. ராசாத்தி உசுறு என்னதில்லை, பூச்சோடி வாக்கப்பட்டு போற புள்ள, நீ போனாய உடம்பு மண்ணுக்குள்ள. டே பேராண்டிய, டேய் பேராண்டி, வய பயிர் பெருத்துக்கிட்டு இருக்கு, பூச்சி அடிக்குதுப்பா, வயலுக்கு மருந்து போடணுப்பா, மண்ணுக்கு உரம் போட்டா தானே பயிர் நல்லா தளதலன்னு வளரும். யோ கிழவா, பாலுக்காரவங்களாம் கணக்கு திக்குன்னு காசு கொடுக்கணும், வேலை நிறைய வேலை இருக்கு, இந்த நேரத்தில் வந்து காசு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? ஐயா ஐயா ராசாயா சாமி, உரம் வாங்கினா தான் பயிர் நல்லா வரும். என்னையா பண்ண சொல்ற? யார்ட்டையாச்சும் கைமா தன்னாடு வாங்கி கொடுத்துருடி, கணக்கு தீர்த்தோன்னே அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். சரி சரி பார்க்குறேன் கிழவி, பார்க்குறேன். என்னடி பஞ்சு பண்றது? பேரன் இம்புட்டு கோவப்படுறான். ஏதோ அந்த 5 ஏக்கர் நிலத்தை வச்சுதான் நம்ம பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வருமானம் வருதோ வரலையோ அதுல பயிர் பண்ணித்தான் நம்ம பொழைக்கிறோம். சாப்பிட்றதுக்கு அதை வச்சுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். பொழப்பு தினத்துக்கு சேலுக்கு புள்ள பால் கறவையை வச்சுதான் நம்ம பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவன் இப்படி சளிச்சுக்கிட்டு பார்த்தானா நம்ம என்னடி பண்ண முடியும்? இந்த அளவு ஒருத்தன் புலம்ப ஆரம்பிச்சான், நான் வேலை எடுக்கு போயா. ஒரு பெரிய மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல. அப்படிதான் ரவி, அப்படிதான். ஜம்ப் பண்ணி ஜம்ப் ஜம்ப். அங்க வர பிடிச்சிட்டேன். என்ன
நெட்டவெளி, இப்போ இது முக்கியமா? இது முக்கியமான்னு கேட்குறேன். என் மாமியா என்ன சொன்னா? உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் உங்க அம்மாவை பார்க்காத, அப்புறமா போன்னு சொன்னால. இப்போ என்ன சொல்றா தெரியுமா? இப்பெல்லாம் போகக்கூடாது, உங்க அம்மாவுக்கு என்ன கேடு, நல்லா தானே இருக்கு, எதுக்கு போறதா இருந்தா மொதல் பஸ்ஸில் போயிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வந்துரு, அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காடி. ஏய் இந்த பாருங்கடி, என் மாமியை ஏதாவது பண்ணுங்கடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடும் பார்த்துக்கோங்க. உங்க வீரவசனமெல்லாம் இங்கதான், எங்களுக்கு தெரியாத? வீட்டுல ஒரு பருப்பும் வேவாது. ஏன் அங்க போய் பேசுங்களேன், கையை நீட்டி நீட்டி. பின்ன என்ன நெட்டவெளி, போய் உங்க அம்மா கூட 2 நாள் இருந்து கூடவே இருந்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து பார்த்துக்க அப்படின்னு அன்னைக்கு பேசுனுச்சு. இன்னைக்கு உங்க அம்மா நல்லா தானே இருக்கு, எதுக்கு போறேங்குது. உடம்பு சரியில்லாட்டி உடனேவும் போகக்கூடாதான். சரி 2-3 நாள் கழிச்சு போய் கூட தங்கி இருந்துட்டு வரலான்னு பார்த்தா சரியா போயிடுச்சு. இப்போ எதுக்கு போறேன் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் எப்பத்தான் எங்க அம்மா வீட்டுக்கு போறது? இதுக்கு நீ ஏன் ஒரு முடிவை சொல்லுடி நெட்டவெளி. ஏய் தினுசா, மாமியார்னா அப்படித்தான், அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன். எதுக்கு மட்டும் கோவப்படுற நீனு? கோவப்படாம என்ன பண்ண சொல்றேன்? எங்க அம்மாவை போய் பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு கூட நான் பர்மிஷன் கேட்கணுமா? அப்படி பர்மிஷன் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குதே வேற. சேச்சா, இந்த மாதிரி சில்லி மேட்டருக்குலாம் நீங்க தான் அப்படி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. நான்லாம் கல்யாணம் பண்ணும்போதே என் புருஷனுக்கு எல்லா ஆர்டரும் போட்டுட்டு தான் கல்யாணமே பண்ணுவேன். வீட்டு வேலையெல்லாம் என் புருஷன் தான் செய்யணும், முக்கியமா சமையல் என் புருஷன் தான் செய்யணும், என்னோட ட்ரெஸ்ஸை என் புருஷன் தான் துவைக்கணும். அது மட்டும் கிடையாது, வாரம் என்னை ஷாப்பிங் கூட்டு போகணும், கடையில் சாப்பிட சொல்லணும். அது மட்டும் கிடையாது, மாமியாருங்கிற ஒரு கேரக்டர் வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது. இந்த மாதிரி 1008 கண்டிஷன் நான் வச்சிருக்கிறேன். அவளை கண்டிஷனுக்கு சம்மதிக்கிறவனை தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவெடுத்துக்கிறேன். ஐயோ தினுசா, நீ பேசுற பேச்சை கேட்டுட்டு ஒரு பிஞ்சு நெஞ்சில நஞ்சை விதைச்சிருக்கிறடி, நஞ்சை விதைச்சிருக்கிற. வருங்காலத்துல மாமியார் மருமங்க ஒரவே இல்லாம போயிடும் போல இருக்குடி. ஐயோ மாமியார் வில்லின்னு சொல்லி சொல்லி மாமியாருங்கிற கேரக்டரே இல்லாம பண்ணிருங்க போல இருக்குடி இந்த பிள்ளைங்க. பின்ன இத பார், ஒரு விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அந்த விஷயம் இருக்க கூடாது. அப்படி இல்லாட்டி அந்த டிஸ்டர்ப் பண்ற விஷயத்தை என் கூட நான் வச்சுக்க மாட்டேன். வீட்டில் தான் போற அடிக்க நீங்க வந்தாக்க நீங்க பேசுற பேச்சை கிட்ட எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் போறேன். அச்சோ, என்னது எல்லாரும் எனக்கு டஃப் கொடுப்பாங்க போல இருக்கே. நான் தான் மாமியார் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டேன். பிள்ளைய கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டேன், புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன். நான் ஃப்ரீடமா ஜாலியா இருக்கிறேன். ஃபியூச்சர்ல வர பிள்ளைங்களும் என்ன ஃபாலோ பண்ணி வரும் போல இருக்கே. நெட்டவள்ளி, புதுசா அதெல்லாம் டெக்னிக்கை உருவாக்கடி, இல்லைன்னா உன்னைய ஃபாலோ பண்ணி பல லட்சம் பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். ஏய் பிளான் போட்டுருவாங்கறேன். ஆமாம், இங்கே பாரு, ஒரு யோசனை சொல்கிறேன். நம்ம சங்கத்துக்கு இதுவரை காவு கொடுக்கவே இல்லை. அதனால தான் சங்கம் கொஞ்சம் டல்லாக போய்கிட்டு இருக்கோம் என்னமோ நான் நினைக்கிறேன். என் மாமியாவே காவு கொடுத்துட்டா என்ன நல்லா ராசியான ஆளுடி. காவு கொடுத்தோம்னு வச்சுக்க, வேர்ல்டுலே நம்பர் 1 சங்கம்னா அது நம்மளோட இதுதான். சாதிக்கும் சங்கம், நாம எல்லாரும் பெண் சிங்கம்.